சித்தாந்த சாஸ்திரம் உண்மை விளக்கம் பாடல் 4. பாடல் 3 ஆசிரியர் உடன்பட்டு கொண்டதையும் பார்த்தோம். பாடல் 4 அவர் ஐம்பூதங்களை பற்றி குறிப்பிடுகின்றார். வாருங்கள் பார்ப்போம். நாட்கோணம் பூமி புனல் நன்னு மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால்வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. ஆன்மாவை பெற்ற இந்த உடம்பானது பஞ்சபூதங்களின் கலப்பால் உருவானது. அந்த பூதங்களில் சில அடையாள வடிவங்களால் அடையாளப்படுத்துகிறார். மண், அதாவது இந்த பூமியை நாட்கோணம், அதாவது சதுர வடிவத்தில் அவர் அடையாளப்படுத்துகின்றார். அதாவது புனல் என்று குறிப்பிடுகிறார். அந்த நீலை அவர் பிறை மதி சந்திரன் என்ற வடிவத்தில் அவர் அடையாளப்படுத்துகிறார். நெருப்பு, அதாவது அனல், அது முக்கோண வடிவத்திலே அவர் அடையாளப்படுத்துகிறார். காற்று, அதை அருகோண வடிவத்திலே அவர் அடையாளப்படுத்துகிறார். இந்த வானம், இந்த ஆகாயத்தை அவர் வட்ட வடிவத்திலே அடையாளப்படுத்துகின்றார். இந்த உடம்பின் செயற்பாடுகள் அத்தனையுமே இந்த பஞ்சபூதங்களை அடியொற்றியதாகவே காணப்படும் என்று சொல்லுகிறார். மேலும் பாடல் 5 என்ன சொல்ல வருகிறார் பாருங்கள், அடுத்த பாடலிலே பார்ப்போம்.